ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஆவரேஜ் நார்மலாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயும் போல் அக்கா தங்கச்சிகளோட அந்த வன்மம் சண்டை எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஈகோ, ஒரு வன்மம், ஒரு கோபம், ஒரு வெறித்தனம். எப்படி இப்படி கங்கா டோட்டலாக சேஞ்ச் ஆனாங்கன்ற மாதிரி இருக்குது. எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது காவேரிக்கு கால் வருது. விஜய் தான் சொல்லி பேசுகிறதுக்காக போகிறாங்க. அவங்க இந்த பக்கம் போன உடனே காவேரியை பற்றி அவ்வளோ கேவலமாக எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. அவங்க பேசுனதை வச்சு அம்மாவுக்கு பாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் அம்மா பாட்டி பேசுனதெல்லாம் செம்ம அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீ வந்து அடம் பிடிச்சி உனக்கு வேணுன்றதை கேட்டு வாங்கலையா? வளகாப்பு வச்சே ஆகணும்னு ஒட்டியானும் வேணும்லாம். என்னவோ குமரன் போனதுக்கு காரணம் பணன்ற மாதிரி சொல்கிற, பணமே இருந்தாலும் குமரன் போயிருப்பான் நீ கொடுக்குற டார்ச்சருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி யமுனாவை நீ வந்து அவனை நிவினை வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கலன்னா இப்படி நிலமை வந்திருக்குமா? நாங்கள் நல்லா தானே நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம், நீயா வச்சுக்கிட்டது தானே இது அப்படின்னு சொல்லி யமுனாவையும் திட்டுறாங்க. ரெண்டும் அவ்வளோ தூரம் பேசுச்சு. அவள் தான் என்னவோ இந்த வீட்டை கட்டி தாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்ட்டு, உனக்கு அவள் தான் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி. ஆனால் அம்மாவும் பாட்டியும் பேசின உடனே வேறு எதுவுமே பேச முடியல. உனக்கு அவள் தானே முக்கியம், நாங்களாம் முக்கியம் இல்லைல்ல அப்படின்ன உடனே அம்மா நான் தான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் கிளப்பின உடனே காவேரிக்கு கங்காவுக்கும் யமுனாவுக்கும் கொஞ்சம் பேச முடியல. அடுத்து அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மாமி அல்வா எடுத்துகிட்டு வந்து தராங்க. விஜய்க்கு குடுமா அப்படின்ன உடனே, இது எனக்காக அப்போ எடுத்துகிட்டு வரலையா, விஜய்க்காக எடுத்துகிட்டு வந்ததா அப்படின்னு. உனக்காகவும் தான் எடுத்துகிட்டு வந்தேன், விஜய்க்கும் கொடு அப்படின்னு. அவர் சுகர் சாப்பிட மாட்டார், டயட்டில் இருக்காருன்ன உடனே பனங்கற்கண்டு தான் போட்டிருக்கேன் கொடு, நல்லது உடம்புக்கு, சுகர் வெயிட்லாம் ஏறாது அப்படின்னு சொல்லி மாமி கொடுத்துட்டு போகிறாங்க. கொடுத்துட்டு போகிறதுக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக காவேரி இந்த வீடு காலி பண்ணிடுறோன்னு சொல்லலான்ற மாதிரி அவங்களே போட்டு வாங்குறாங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, இடம் பத்துச்சா அப்படின்ட்டு. இடம் பத்தலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், மேலே உங்களுக்கு காலியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும்ல. இது எல்லாத்தையும் விஜய் வேறு பார்த்துக்கிட்டு இருக்காரு. வாண்டடாக நீயா என்ன வீடை காலி பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்னு மாமி போன பிறகு, இல்லைங்க அவங்களுக்கு வீடு பத்தலையாம் அப்படின்னு. காவேரியோட அந்த க்யூட்னஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாமிக்கிட்ட பேசும்போதும் சரி, அதேமாதிரி விஜய்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கும் போதும் சரி, அந்த அல்வாவை சாப்பிட்டுக்கிட்டே ஃபன்னாக எப்படி சொல்கிறது, சமாளிக்க முடியாமல் சமாளிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நீ வீணாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி விஜய். இன்னொரு பக்கம் இந்த சைடு காவேரி விஜய் ரெண்டு பேரும் வந்து வெளியில் ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. காவேரிக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு. என்னங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் மறக்காமல் அப்படியே ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. மற்ற ஜென்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக இப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் எப்படியோ, நான் இப்படி தான், அது எப்படி மறக்க முடியும் அப்படின்ட்டு காவேரிக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. இப்பயும் வந்து காவேரி வந்து தாத்தா வீட்டுக்கு போகிறத பற்றி தான் பேசுகிறாங்க, நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் விஜய் வந்து பிடி கொடுத்து பேசல, அதை பற்றி பேசாத அப்படின்ட்டு. எப்படி தான் மாறுவார்? இப்போ வரைக்கும் அவர் வந்து பிடி கொடுத்து பேசல. காவேரி பண்ண சத்தியத்துக்காக விஜய் வந்து இறங்கி வரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இன்னொரு பக்கம் அக்கா தங்கச்சி யமுனா கங்கா ரெண்டு பேரும் வந்து ஃபோன் கால் பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட தங்கச்சின்றதை பற்றி யோசிக்கல. குமரன்கிட்டயோ நிவின்கிட்டயோ கேட்குறேன்னு சொன்னாங்களா, அது என்ன விஜய் கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறது, விஜய் யார் நம்மளுக்கு சஜஷன் சொல்கிறதுக்கு அப்படிலாம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் அவள் நல்லா தான் இருக்கா, அவளுக்காக யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. எப்படியாவது வீட்டை விற்று பாகத்தை பிரித்து வாங்கிடணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இவங்க இருக்கிறத பார்த்தா காவேரியெல்லாம் சமாளிக்கவே முடியாது போல.